தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது திருச்சி வந்தடைந்திருக்கிறார். அவருடைய பிரச்சார வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் துறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு ராஜமோகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மக்களோட சந்திப்பு எப்போ நிகழும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறாரு. மக்கள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கு. 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. மக்களுடைய அன்பு சூழ அந்த பிரச்சார வாகனம் வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். தொண்டர்களுடைய இந்த ஒரு அன்பையும் மக்களுடைய அன்பையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? வணக்கம் ஷாம். எதிர்பாராத ஒரு அன்பு கடல்ல நீந்திக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம். திரும்பிய திசையெல்லாம் மக்கள் வெள்ளம். நம்ம கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள், தாய்மார்கள், ஐயோ அந்த அன்பு கடல்ல நீந்தி இன்ச் பை இன்ச்சா தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை நம்முடைய நிர்வாகிகள் கடைபிடிக்க, காவல்துறை விதித்த நெருக்கடிகள், நிபந்தனைகளை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே திருச்சியில் ஒரு திருப்புமுனை சம்பவத்தை ஏற்படுத்தி வெற்றி தலைவர் கால் பதித்து விட்டார். இதோ இன்னும் சில நிமிடங்களில் நல்லபடியாக அந்த பாயிண்ட்டுக்கு மரக்கடைக்கு கூட்டி சென்று அங்கு அவருடைய அந்த பேச்சு ஒலித்திருக்கிறது. சார், சார், மக்கள் வெள்ளத்துல விஜயுடைய வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பிலும் விதிக்கப்பட்டிருக்கு. கட்சி தரப்புல இருந்தும் பல்வேறு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தொண்டர்கள் இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு. இந்த நேரத்துல தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகுது சார்? நான் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லக்கூடியது ஒன்றுதான். இந்த திருச்சி என்பது திருப்புமுனைகளினுடைய தொடர்ச்சி. இங்கிருந்துதான் வாக்கரசில் ஈடுபடலாம் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா எடுத்தார். இங்குதான் முதல் தேர்தல் நிதியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கையில் எடுத்தார். இங்கிருந்துதான் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போக வேண்டிய அந்த சந்திப்பை இந்த மக்கள் சந்திப்பிலிருந்து வெற்றி தலைவர் கையில் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் மீண்டும் நினைவூட்டுகிறேன். தலைமை சொன்ன வழிகாட்டி நெறிமுறைகளை தயவு செய்து கடைபிடித்து நல்லபடியா நம்ம மக்கள் சந்திப்பு வெற்றிகரமா தொடங்கி இருக்கு. இதே மாதிரி நம்ம வெற்றி தலைவரை அடுத்தடுத்து அரியலூர் பெரம்பலூருக்கும் கூட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால முழு ஒத்துழைப்பு தாங்க. வெற்றி 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 வெற்றிகரமாக வெற்றி தலைவர் மக்கள் சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. தொடக்கமே நல்ல முழக்கம். தொடக்கமும் நல்ல முழக்கம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராஜ்மோகன்.